இன்றைய கோச்சாரத்தின் தலைப்பு என்னவென்றால் ஆண்டின் கடைசி சூரிய கிரகணம். நாளை முதல் அடுத்த 90 நாட்கள் இந்த ராசிக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும். இந்த ஆண்டின் கடைசி சூரிய கிரகணம் சற்று சிறப்பானது. ஏனெனில் இந்த சூரிய கிரகணமானது ஆடி அமாவாசை நாளில் நிகழ உள்ளது. அதுவும் இந்த கிரகண ராசியில் ஆயில்ய நட்சத்திரத்தில் நிகழ உள்ளது. அதனால் இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியாது. எனவே அதற்கு சூதக காலமும் இங்கு செல்லாது. இருந்தாலும் ஜோதிடத்தின்படி கிரகணத்தின் விளைவானது அனைத்து ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் காணப்படும். முக்கியமாக இந்த கிரகணத்தின் விளைவாக 90 நாட்கள் வரை நீடித்திருப்பதாக கூறப்படுகிறது. இதனுடைய தொடர் ரகசியம், தொடர் விளக்கம் கோச்சார பகுதியிலே நீங்கள் கேட்டு மகிழலாம். ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இன்றைய கணபதியினுடைய குறிப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு, தொகுப்பு என்னவென்றால், ஒன்றுக்கு மேற்பட்ட பிள்ளைகளை பெற்றவர்கள் அவர்களுக்குள் சண்டை வராமல் இருக்க விநாயகரை வேண்டிக் கொண்டால் நல்ல பலன் கிடைக்கும். இந்த அற்புதமான கருத்தை அன்பர்கள் மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகள். இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 13/8/2026 கிழமை, வியாழக்கிழமை, தமிழ் வருடம் பராபவ வருடம், தமிழ் மாதம் ஆடி 28வது நாள். இன்றைய விசேஷம் இஷ்டி காலம். ராமேஸ்வரம், பர்வதவர்த்தினி, திருவாடனை, சினேகவல்லி, நயினார் கோயில், சவுந்தரநாயகி தலங்களிலே தேர் பிரதமை திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை, பிறகு 12:15 1:15 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை. குளிகை காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை. திதி பிரதமை இரவு 10:38 வரை. இன்றைய இழப்பு நட்சத்திரம் ஆயில்யம் காலை 8:06 வரை. யோகம் சித்த அமிர்த யோகம். சூலம் தெற்கு. பரிகாரம் எண்ணெய். இன்று கீழ் நோக்கு நாள். இன்று சந்திராசிரமம் அடைகின்ற நட்சத்திரம் திருவோணம். சந்திராசிரம் பெறுகின்ற ராசி மகர ராசியா. யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொடரிலே இன்றைய தலைப்பு, பிள்ளைகள் ஊனத்துடன் பிறக்காது இருக்க வழி. பிள்ளை செல்வம் என்பது இறைவன் அளிக்கும் வரம். தவமிருந்து பிள்ளைகளை பெறும் பெற்றோர் குழந்தைகளுக்கு ஏதாவது குறை இருப்பதாக அறிய வரும்போது மனம் தளர்ந்து போவார். அதை தவிர்க்க எளிய வழி இருக்கிறது. ஒருவருடைய ஜாதகத்தில் 5ஆம் இடத்தை கொண்டு பிறக்கிற குழந்தை உடல் ஊனத்துடன் அல்லது வேறு ஏதாவது குறையோடு பிறக்குமா என்பதை அறியலாம். இந்த மாதிரியான குழந்தைகள் ஏன் பிறக்கின்றன என்று
நாம் சற்று யோசிக்க வேண்டும். பொருத்தம் பார்க்கும் பொழுது 5ஆம் இடத்தை நன்கு ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அதுபோல நாடி பொருத்தம் பார்க்கின்ற போது ஒரே நாடியில் வருவதை தவிர்க்க வேண்டும். மணமக்களுக்கு நாடி மாறி வந்தால் உடல் ஊனமுள்ள பிள்ளைகள் பிறக்க. 2ஆம் அதிபதி புதனோடு சேர்ந்து லக்னத்திலோ அல்லது 3வது இடத்திலோ அல்லது 6வது இடத்திலோ அல்லது 8வது இடத்திலோ இருந்தார், இது மாதிரியான அமைப்பு உடைய ஜாதகர் பெரும்பாலும் ஊமையாக பிறப்பார். சுபகிரகங்கள் மேற்கூறிய அந்த நிலையில் இருந்தால் திக்கி திக்கி பேசும் நிலைமையை கொண்டிருப்பார். லக்னாதிபதியும் 3ஆம் இடத்து அதிபதியும் சேர்ந்து 6ஆம் இடத்திலோ அல்லது 8ஆம் இடத்திலோ இருந்தார் ஜாதகர் ஊமையாய் இருப்பார். லக்னாதிபதியும் சுக்கிரனும் சேர்ந்து மறைவுஸ்தானமான 6வது இடத்திலோ அல்லது 8ஆம் இடத்திலோ அல்லது 12ஆம் இடத்திலோ இருந்தார் பிறந்த ஜாதகர் வாய் பேசாதவராய் இருப்பார். இந்த அமைப்பு உடையவர்கள் புதன் பலம் குறைந்திருந்தால் முன்னர் கூறியது போல அந்த ஜாதகர் ஊமையாக இருப்பார் என்பது ஜோதிட விதியா. 3, 5, 9, 11 ஆகிய ஸ்தானங்களில் சுபகிரகங்கள் பார்க்காமல் பாவகிரகங்கள் மட்டும் இருந்தார் இந்த அமைப்பை உடையவர்கள் செவிடராக இருப்பார். பொதுவாக 6ஆம் இடத்திலோ 8ஆம் இடத்திலோ 12ஆம் இடத்திலோ சுக்கிரன் இருந்து சுபகிரகங்கள் பார்வையும் இல்லாமல் இருந்தால் அந்த ஜாதகர் இடையிலே குருடராக வாய்ப்புண்டு அல்லது கண்பார்வையில் கோளாறுகள் உண்டாகக்கூடும். எனவே நேத்திரக்காரக கிரகம் என்று அழைக்கப்படுகின்ற சுக்கிரன் நல்ல நிலையில் இருந்தால்தான் பார்வையில் கோளாறு இல்லாமல் இருக்கும். 2ஆம் இடம் நேத்திரஸ்தானம் என்று அழைக்கப்படும் இந்த ஸ்தானமும் இந்த ஸ்தானத்தின் அதிபதியும் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். காரக கிரகமும் ஸ்தானமும் ஸ்தானாதிபதியும் கெட்டிருந்தார் பார்வையற்றவர் என்று அறியலாம். இதற்கு உண்டான பரிகாரம், பிறந்த குழந்தையை அங்கவீனமாய் பார்ப்பது விட அதற்கு முன்னரே பொருத்தம் பார்க்கும்போது நாடி பொருத்தம் பார்ப்பது முக்கியம். அந்த பொருத்தத்தில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் நாடி பொருத்தம் மாறி வரும். குறிப்பாக இருவரும் மத்திய நாடியில் வந்தால் மேற்கூறிய நிலையில் குழந்தை பிறக்கும். எனவே உடல் ஊனம் உள்ள பிள்ளைகள் மக்களுக்கு பிறக்காமல் இருக்க ஒரே நாடி பொருத்தம் உள்ளவர்கள் திருமணம் செய்யாது இருக்க வேண்டும். இதுவே பரிகாரம். நாளைய தினம் தேடி வரும் பகையை ஓட வைக்கும் வழி, இதனுடைய விரிவாக்கம், தொடர்நிலை விளக்கம் நாளைய பொழுதிலே தொடர்ந்து கேட்பதற்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழி நடத்துகின்ற பகுதியும் இதுவே. கடந்த பல தினங்களாகவே 5ஆம் பாவம் என்று சொல்லப்பட்ட புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், குல தெய்வத்தை காட்டுகின்ற ஸ்தானம் மற்றும் நம் நல் அதிர்ஷ்டத்தை காட்டுகின்ற ஸ்தானம், இதிலே குழந்தைகளுக்கு என்னென்ன குறைபாடுகள் எந்தெந்த இணைவால் வருகிறது என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கின்றோம். அதனுடைய தொடர்ச்சியை இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். லக்னாதிபதி 5இல் இருக்க, 5ஆம் அதிபதி நல்ல இடத்தில் இருக்க ஜாதகர் இளம் வயதிலே நல்ல குழந்தைகள் பிறக்கும். 2ஆம் அதிபதி லக்னத்திலே நிற்க, லக்னாதிபதி 7இல் நிற்க, 4க்கும் 7க்கும் உடையவர்கள் ஒரே வீட்டில் இருக்க ஜாதகருக்கு சாமர்த்தியமான பிள்ளைகள் பிறக்கும். 5ஆம் அதிபதியும் சூரியனும் கூடி இருக்க ஜாதகருக்கு அதிகமான பிள்ளைகள் பிறக்கும். 5ஆம் அதிபதியும் லக்னாதிபதியும் நட்பாக இருந்து அதில் 5ஆம் அதிபதி உச்சமாக இருந்து அல்லது சுபராக இருந்து 11இல் இருந்தால் ஜாதகருக்கு நல்ல பிள்ளை பிறக்கும். 5ஆம் அதிபரும் 10ஆம் அதிபரும் நட்பாக இருக்க, சுபர்கள் வீட்டில் இருக்க பிறக்கும் குழந்தைகள் செல்வ சிறப்போடு பிறக்கும். ஜாதகத்தில் 5ஆம் அதிபதியும் செவ்வாயும் கூடி சனி பார்வை பெற்றிருக்க உங்களுடைய தத்து புத்திரன் தான் இருப்பார், உங்களுக்கு சொந்த புத்திரன் இல்லை. 5ஆம் அதிபதி உச்சமாக இருக்க 10ஆம் அதிபதி 2, 5, 9 ஆகிய இடங்களில் குருவோடு கூடி அல்லது குருவால் பார்க்கப்பட்டிருந்தால் உங்களுக்கு நல்ல புத்திரர்கள் பிறப்பார். 9இலே குரு நிற்க, 9இலே சுக்கிரன் லக்னாதிபதியோடு கூடியிருக்க உங்களுக்கு 40 வயதுக்கு மேல் குழந்தை பிறக்கும். குரு பரம உச்சமாக இருக்க வேண்டும். 2ஆம் அதிபதி ராகுவோடு இருக்க வேண்டும். 9ஆம் அதிபதி தனது ஆட்சி வீட்டிலே இருந்தால் ஜாதகருக்கு அதிகமான குழந்தைகள் பிறக்கும். லக்னத்தில் நின்று 5ஆம் அதிபர் பலமாக நிற்க, 2ஆம் அதிபர் 10இலே நிற்க நிறைய குழந்தைகள் உண்டு. இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியினுடைய இன்றைய தலைப்பு ஆண்டின் கடைசி சூரிய கிரகணம். நாளை முதல் அடுத்த 90 நாட்கள் இந்த ராசிக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும். 12 ஆகஸ்ட் அன்று இந்த ஆண்டின் கடைசி சூரிய கிரகணம் நடக்க இருக்கிறது. ஏனெனில்
இது சிறப்பானது. இந்த சூரிய கிரகமானது ஆடி அமாவாசை நாளிலே நிகழ உள்ளது. அதுவும் இந்த கிரகண ராசியிலே ஆயில்ய நட்சத்திரத்திலே நிகழ உள்ளது. ஆனால் இந்த கிரகணம் இந்தியாவுக்கு தெரியாது. எனவே அதனுடைய சூதக காலம் இங்கே செல்லாது. இருந்தாலும் ஜோதிடத்தின் படி கிரகணத்தின் விளைவுகள் ஆனது அனைத்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலே காணப்படும். முக்கியமாக கிரகணத்தின் விளைவாக சுமார் 90 நாட்கள் வரை நீடித்து இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த சூரிய கிரகணம் சில ராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமாய் இருக்கும். அதுவும் ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றி கிடைக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அதிர்ஷ்டத்தின் ஆதரவு கிட்டும் மற்றும் மற்ற நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இப்பொழுது ஆண்டின் கடைசி சூரிய கிரகணத்தால் நாளை முதல், அதாவது 12வது ஆகஸ்ட் முதல் அடுத்த 90 நாட்கள் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமாய் இருக்கும் என்பதை காண்போம். முதலிலே ரிஷபம். ரிஷப ராசியின் 3வது வீட்டில் சூரிய கிரகணம் நிகழ உள்ளது. இதனால் அடுத்தடுத்த மாதங்கள் ரிஷபராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையில் சாதகமான மாற்றங்களை காண்பார். பணிபுரிவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன. வணிகர்கள் நல்ல லாபத்தை பெறுவார்கள். பல ஒப்பந்தங்களை பெறுவார்கள். குடும்ப வாழ்க்கையில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். உறவினர்களான பிரச்சனைகள் குறையும். வாழ்க்கை துணையின் முழு ஆதரவு கிடைக்கும். நிலைமை வலுவடையும். சேமிப்பு அதிகரிக்கும். சொத்து தொடர்பான விஷயங்கள் நல்ல பலனை கிடைக்கும். கன்னி. கன்னியா ராசிக்காரர்கள் 11வது வீட்டிலே சூரிய கிரகணம் நிகழ உள்ளது. இதனால் இந்த ராசிக்காரர்கள் உயர் அதிகாரிகள் மற்றும் நண்பர்கள் முழு ஆதரவு கிடைக்கும். பணிபுரிபவர்களுக்கு இக்காலம் சாதகமாக இருக்கும். கடின உழைப்புக்கு பலன் கிடைக்கும். அலுவலகத்தில் இலக்குகளை அடைவீர்கள். நீண்ட காலமாய் புதிய வீடு வாகனம் வாங்கும் வசதி இருந்தால், ஆசை இருந்தால் இந்த காலகட்டத்தில் அது நிறைவேற வாய்ப்பு உள்ளது. தடைப்பட்டு வந்த வேலை வெற்றிகரமாய் நடக்கும். நிதி நிலைமையிலே நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் சந்தோஷமும் அமைதியும் அதிகரிக்கும். விருச்சகம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு 9வது வீட்டிலே சூரிய கிரகணம் நிகழ்கிறது. இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு அடுத்த 90 நாட்கள் அதிர்ஷ்டகரமாய் இருக்கும். பணிபுரிவர்களுக்கு முன்னேற்றத்துக்கான புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் அல்லது நல்ல சம்பளத்தோடு வேலை வாய்ப்புகள் தேடி வரலாம். வியாபாரிகளுக்கு தங்கள் வியாபாரத்தின் விரிவாக்கம் செய்யும் வாய்ப்புகள் கிடைக்கும். நிதி நிலைமை வலுவடைய நீண்ட காலமாய் சிக்கியிருந்த பணம் கைக்கு வந்து சேரும் வாய்ப்பு உள்ளது. குடும்பத்தினரின் முழு ஆதரவு கிடைக்கும். திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். மீனம். மீன ராசியின் 5வது வீட்டிலே சூரிய கிரகணம் நிகழ்கிறது. இதனால் அடுத்த மீன ராசிக்காரர்கள் தொழில் வாழ்க்கையில் சிறப்பான மாற்றத்தை காண்பார். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. நீண்ட காலமாய் ஒரு பிரச்சனையால் அவதிப்பட்டு வந்தார். அதிலிருந்து நல்ல நிவாரணம் கிடைக்கும். குடும்ப சூழல் மகிழ்ச்சியாக இருக்கும். சில நல்ல செய்திகள் பெறக்கூடும். காதல் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைக்கும். மாணவர்களுக்கு இந்த காலம் சிறப்பாக இருக்கும். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, பாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனை, துல்லியமான பலாபலனை நீங்கள் என்னை அணுகி அதற்கு உண்டான ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம். இப்பொழுது ஆகஸ்ட் மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ஏற்கனவே வெளியிடப்பட்டது. அன்பர்கள் அதை கூர்ந்து கேட்டு உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து கேட்டு நல்லதொரு பலாபலனையும் ஜோதிட விளக்கங்களையும் ஆலோசனையும் வழிகாட்டுதலையும் பெறலாம். இப்பொழுது ஷார்ட்ஸ் என்ற ஒரு அருமையான குறும்பகுதி வெளியிட்டு கொண்டிருக்கின்றோம். அதுவும் உங்களுக்கு நல்லதொரு திருக்குறிப்பாக அமையும். நல்ல வழிகாட்டியாக உங்களுக்கு கிடைக்கின்ற ஆலோசனைகள் அதிலே கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே ராசி பலன், தினப்பலன் சொல்லப்படுகிறது. அது 4-6 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே தொகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது. www.sreekumar.astro.in என்ற வெப் தளத்திற்கு சென்று இலவசமாக உங்களுடைய பிறவி ஜாதகத்தை நீங்கள் உருவாக்கலாம். உங்களுடைய திருமண காலம், வேலை செய்கின்ற காலம், தினசரி பஞ்சாங்கம் மற்றும் உங்கள் தினசரி ராசி, உங்களுடைய முழு ஜோதிட கேள்விகளுக்கு பதில் என்பதை நீங்கள் இதிலே முன்பதிவு செய்து என்னை சந்தித்து நீங்கள் விவரங்களை பெறலாம் என்பதை அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு இங்கே நான் சொல்ல கடமைப்படுகிறேன்.
இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி 6வது பகுதி. இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுடைய பொது பலனையும் பலாபலனையும் விரிவாகவும் விளக்கமாகவும் ஒன்றன் பின் ஒன்றாக இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று தடைப்பட்டு வந்த சுபகாரியங்கள் பேச்சு தடையின்றி நடக்கும். நீங்கள் எடுத்த முயற்சிகள் நல்லபடியாக முடியும். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். உத்தியோகத்தின் வளர்ச்சி இருக்கும். தொழில் அதிபர்கள் புதிய தொழிலை தொடங்க போட்ட திட்டம் நிறைவேறும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 9. அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று தடைப்பட்டு வந்த சுபகாரியங்கள் பேச்சுகள் தடையின்றி நடக்கும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நீங்கள் எடுத்த முயற்சிகள் நல்லபடியாய் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே இந்த கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். உத்தியோகத்தில் வளர்ச்சி இருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழில் அதிபர்கள் புதிய தொழில் தொடங்க போட்ட திட்டம் நிறைவேறும். ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுப்பலன். இன்று எதிர்பார்த்த சரக்குகள் விற்பனையாகும். போட்டி விற்பனையாளர்கள் விலகிச் செல்வார். குழந்தைகளின் உயர்கல்விக்கான கடன் தடையின்றி கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். அரசு பணியில் உள்ளவர்கள் எதிலும் நிதானமாக செயல்படும். வேலை தேடும் இளைஞர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, இளம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 6. கீர்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று எதிர்பார்த்தபடி சரக்குகள் விற்பனையாகும். போட்டி விற்பனையாளர்கள் விலகிச் செல்வார். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர் குழந்தைகளின் உயர்கல்விக்காக கடன் தடையின்றி கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர் அரசு பணியில் உள்ளவர்கள் எதிலும் நிதானமாக செயல்பட. வேலை தேடும் இளைஞர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று நண்பர்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவர்களால் நன்மை ஏற்படாது. எதிர்பார்த்த முடியும் என்று நினைத்த ஒரு காரியம் திடீரென்று நல்ல முடிவுக்கு வரும். அந்த முக்கியமான காரியம் சாதகமாகவே இருக்கும். உடன் பிறந்தவர் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாறும். அதிர்ஷ்ட நிறம் பச்சை, மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 3, 5. மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்த இன்று நண்பர்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவர்களால் நன்மை ஏற்படாது. திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்த எதிர்பார்த்த முடியும் என்று நினைத்த ஒரு காரியம் திடீரென்று நல்ல முடிவுக்கு வரும். அந்த முக்கியமான காரியம் சாதகமாகவே இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த உடன் பிறந்தவர்களில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாறும். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று தொழிலதிபர் தங்கள் தொழிலில் நினைத்தபடி மாற்றங்களை செய்யலாம். வியாபாரிகள் போட்டி விற்பனையாளர்களை சமாளிக்க வேண்டியது. குடும்பத்தில் தடைப்பட்டு வந்த சுபகாரிய பேச்சுகள் கைகூடும். குழந்தைகள் உயர் கல்வியிலே விரும்பிய பாடங்களை பெறுவார்கள். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 2. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று தொழில் அதிபர்கள் தங்கள் தொழிலே நினைத்தபடி மாற்றங்களை செய்யலாம். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரிகள் போட்டி விற்பனையாளர்களை சமாளிக்க வேண்டியிருக்கும். குடும்பத்தில் தடைப்பட்டு வந்த சுபகாரியங்கள் பேச்சுகள் கைகூடும். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குழந்தைகள் உயர் கல்வியிலே விரும்பிய பாடங்களை பெறுவார். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். அரசு ஊழியர்கள் நினைத்த இடத்திற்கு மாறுதலை அடைவார். வேலை தேடும் இளைஞர்களுக்கு தகுதிக்கேற்ற வேலை கிட்டும். பிரிந்து சென்ற தம்பதியர் ஒன்று சேருவார். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, வெளிர், மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 1, 3, 9. மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். அரசு ஊழியர்கள் நினைத்த இடத்திற்கு மாறுதலை அடைவார். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வேலை தேடும் இளைஞருக்கு தகுதிக்கு ஏற்ற வேலைக்கு. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிரிந்து சென்ற தம்பதியர் ஒன்று சேருவார். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று சொத்து சார்ந்த வழக்குகள் வெற்றி தரும். தூர தேசத்தில் இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். அரசியல் பிரமுகர்கள் பொதுமக்களால் போற்றப்படுவார்கள். கடனும் தாமதமின்றி கிடைக்கும். தொழில் அதிபர்கள் அதிக உற்பத்தியும் லாபத்தையும் பெறுவார். வியாபாரிகள் கொள்முதல் சரக்குகள் அனைத்தையும் விற்பனை செய்து விடுவார். அதிர்ஷ்ட நிறம் பச்சை, நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 4, 5. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று சொத்து சார்ந்த வழக்குகள் வெற்றி தரும். தூர தேசத்திலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அரசியல் பிரமுகர்கள் பொதுமக்களால் போற்றப்படுவார்கள். கடனும் தாமதமின்றி கிடைக்கும். தொழில் அதிபர்கள் அதிக உற்பத்தியும் லாபத்தையும் பெறுவார். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரிகள் கொள்முதல் சரக்குகள் அனைத்தையும் விற்பனை செய்து விடுவார். துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று வரவேண்டிய பழைய பாக்கிகள் நீங்கள் கேட்காமலே வந்து சேரும். அரசு ஊழியர்கள் நினைத்தபடி மாறுதலை அடைவார். மேல் அதிகாரிகளுடைய பாராட்டையும் பெறுவார். இதுவரை சகோதரர் மத்தியில் இருந்து வந்த சொத்து பிரச்சனை நல்ல முடிவுக்கு. பணி நீக்கம் செய்யப்பட்ட அரசு ஊழியர்கள் மீண்டும் வேலையில் சேர்வார். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்
6, 9. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று வரவேண்டிய பழைய பாக்கிகள் நீங்கள் கேட்காமலே வந்து சேரும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அரசு ஊழியர்கள் நினைத்தபடி மாறுதலை அடைவார்கள். மேல் அதிகாரிகளுடைய பாராட்டியும் பெறுவார். விசாக நட்சத்திரத்தை சார்ந்த இதுவரை சகோதர மத்தியிலே இருந்து வந்த சொத்து பிரச்சனை நல்ல முடிவுக்கு வரும். பணி நீக்கம் செய்யப்பட்ட அரசு ஊழியர்கள் மீண்டும் வேலையில் சேர்வார். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று மனைவி வழியிலே அனுகூலங்கள் வந்து சேரும். சுபகாரியங்கள் பேச்சு நல்லபடியாய் முடியும். அரசியல் பிரமுகர்கள் திட்டமிட்டபடி புதிய பதவிகளை பெறுவார். நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். பெற்றோர்கள் வழியிலே இருந்த பகை நீங்கும். வழக்குகள் சாதகமாகும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, பழுப்பு, அடர் நீலம். அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண்கள் 3, 9. விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று மனைவி வழியிலே அனுகூலங்கள் வந்து சேரும். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர் சுபகாரிய பேச்சுகள் நல்லபடியாய் முடியும். அரசியல் பிரமுகர்கள் திட்டமிட்டபடி புதிய பதவிகளை பெறுவார். நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர் பெற்றோர்கள் வழியிலே இருந்து வந்த பகை நீங்கும். வழக்குகள் சாதகமாகும். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று உங்கள் முயற்சிக்கு ஏற்ப வரவை பெறுவீர்கள். பழைய வாக்குகள் வசூலாகும். ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்தில் இருந்து வந்த வில்லங்கம் நீ வழக்குகளில் வெற்றி கிட்டும். உங்களை பிரிந்து சென்ற சொந்தம் திடீரென்று தேடி வந்து சேரும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 9. மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று உங்கள் முயற்சிக்கு ஏற்ப வரவை பெறுவீர்கள். பழைய வாக்குகள் வசூலா. புராண நட்சத்திரத்தை சார்ந்தவர் ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்தில் இருந்து வந்த வில்லங்கங்கள் நீங்கும். வழக்கில் வெற்றி. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர் உங்களை பிரிந்து சென்ற சொந்தம் திடீரென்று தேடி வந்து சேரும். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வது. எதிலும் எச்சரிக்கையாகும், ஜாக்கிரதையாகும், கவனமாகவும் பொறுப்பாகவும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடனும் கவன சிதறலின்றியும் இயக்க. மகர ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் சந்திராஷ்ட தின தீட்சணியை மட்டுப்படுத்த திருப்பதி வேங்கடநாதனை வணங்க சந்திராஷ்ட தின தீட்சணை கட்டுப்படும் மட்டும். கும்ப ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய புது பலன். இன்று வியாபாரிகள் புதிய தொழில் தொடங்க போட்ட திட்டம் நிறைவு. கடித தொடர்புகளிலே நல்ல தகவல்கள் வந்து சேரும். புதிய முயற்சிகளை தாமதித்து செய்ய வேண்டும். எதிலும் நிதானத்தை செயல்பட்டால் காரியத்திலே வெற்றியை காணலாம். அவசரம் காட்டினால் நஷ்டத்தை கொண்டு வரும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 4, 7. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று வியாபாரிகள் புதிய தொழில் தொடங்க போட்ட திட்டம் நிறைவேறும். சதய நட்சத்திரத்தை சார்ந்த கடித தொடர்புகளில் நல்ல தகவல்கள் வந்து சேரும். புதிய முயற்சிகள் தாமதித்து செய்ய வேண்டும். எதிலும் நிதானமாக செயல்பட்டால் காரியத்தில் வெற்றி காணலாம். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அவசரம் காட்டினால் நஷ்டத்தை கொண்டு வரும். கவனம் தேவை. மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று உறவினர்கள் மற்றவர்கள் அனைவரும் ஆதரவாய் இருப்பார்கள். உடல் நிலையில் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும். கட்டுப்பாடான உணவு பழக்கத்தை மேற்கொண்டார். மருத்துவ செலவை குறைக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் வந்து தொழில் அதிபர்கள் சந்தையிலே அதிக போட்டியை எதிர்கொள்ளவே வேண்டியிருக்கும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 9. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த இன்று உறவினர்கள் மற்றவர்கள் அனைவரும் ஆதரவாய் இருப்பார்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த உடல்நிலை மிகவும் கவனம் செலுத்த வேண்டும். கட்டுப்பாடான உணவு பழக்கத்தை மேற்கொண்டால் மருத்துவ செலவை குறைக்கலாம். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் வந்து நீங்கும். தொழில் அதிபர்கள் சந்தையிலே அதிக போட்டியை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் ஜாதகத்தின் தனி பலனை அறிய ஜோதிட ரீதியாக, எஞ்சோதிட ரீதியாக, வாஸ்து ரீதியாக நல்லதொரு விளக்கங்களை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.